நீங்கள் எந்த எண்ணத்தில் ரஜினி பற்றி பேசினீர்கள் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் ஆதவ் என குளத்தூரில் நடந்த தாவிக கூட்டத்தில் தாவிக உறுப்பினரும் ரஜினி மன்ற முன்னாள் செயலாளருமான அசோக் மேடையில் கேள்வி எழுப்பினார். நான் பேசியதன் நோக்கம் வேறு. என்னுடைய பேச்சு உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்கான வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் என ரஜினி பற்றி அவதூறாக பேசியது குறித்து தாவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோரினார். 5 ஆண்டு கால ஆட்சியில் 2080 பாலியல் வன்கொடுமைகள், 39,999 போக்சோ வழக்குகளே திமுக அரசு செய்த சாதனைகள். திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதில்லை. எனினும் ஜனநாயக பயிற்சி முறையில் விருப்ப மனு பெறப்படும் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன், உதவித்தொகை வழங்குவதற்காக முதல்வர் மூக்குத்தி இருக்கா, கம்பல் இருக்கா, புருஷன் இருக்காரான்னு கேட்பாரு. ஆனா இபிஎஸ் அப்படி இல்லை என அவர் பேசியது பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. நடிகர்களுக்கும் குடும்பம் இருக்கும் என்பதை மறந்துவிட்டு அரசியல் மேடைகளில் அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டாம். நாகரிக அரசியலை பழகுங்கள் என இயக்குநர் அமீர் கூறியுள்ளார்.